ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்று டிசம்பர் 2, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 12:43 இரவு வரை பிரதமை, பின்னர் துவிதியை, நட்சத்திரம் கேட்டை 3:45 இரவு வரை, பிறகு மூல நட்சத்திரம், யோகம் திருத்தி 4 மாலை வரை, அதன் பின் சூலம், கரணம், பவம் 12:43 இரவு வரை, பிறகு பாலவம் 12:59 காலை வரை, பிறகு கௌளவம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் காலை 9:15 10:15 மணி வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:45 2:45 வரை, இரவு 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. குளிகன் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9 மணிலேருந்து 10:30 மணி வரை. இன்னைக்கு கண்டிப்பாக கிரக நிலவரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருட்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இது சஞ்சார நிலை. இன்றைக்கு மேல் அமிர்த யோகம் அப்படி சந்திர தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள். இன்றைக்கி கௌரி விரதம், திருவெண்காடு, திருக்கலக்குன்றம், திருவாடனை, திருக்கடவுர் அப்படின்னு திருத்தலங்களில் 1008 சங்காபிஷேகம். நெல்லை ஐயப்பருக்கு கோலு தர்பார் இன்றைக்கி காஷி அப்படிங்கிற இடத்துல கிடைக்கும். 1008 சங்காபிஷேகத்தை கலந்து கொள்வது ரொம்ப நல்லது. இன்றைக்கி சிறப்பான நாள். ஆன்மீக தகவலில் ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா, அது நிறைய பயனுள்ள தகவலாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சிவாலயங்களுக்கு இன்றைக்கி சென்று திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்தும். எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய ஆசியோடன் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த 1008 சங்காபிஷேகத்தில் 108 சங்காபிஷேகம் பண்ணுறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மை நிலை அப்படிங்கிறது ஏற்படும். இந்த சங்காபிஷேகம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல தகவல், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். இந்த சங்காபிஷேகம் பார்த்தீங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைந்த செல்வம், எல்லா நெகட்டிவிட்டியும் வெளியில் போயிடும். இதுதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். எப்படி பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக நிலைகள் எந்த பிரச்சனையான நேரங்களாக இருந்தாலும், தோஷங்கள் இருந்தாலும் இந்த சங்காபிஷேகம் நல்லது பண்ணி கொடுக்கும். விரிவாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சங்காபிஷேகம் அப்படின்னு சொல்கிறது செல்வத்தோடைய சின்னம். வற்றாத பொருள் செல்வம் கொடுக்கக்கூடிய இறைவனின் அருட்செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜடமுடியனுக்கு சங்காபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த கார்த்திகை சோமவாரத்தில் இந்த சங்காபிஷேகம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிவனுக்கு ஒரு அபிஷேக பிரியர் அப்படிங்கிறதுனால இந்த சங்காபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு கங்கை நீராக பாவித்து இன்றைக்கி செய்யக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி பகவான் கிருஷ்ணனின் பாஞ்ச ஜன்யம் என்ற சங்கொலி கேட்டு குரு கஷேத்திரமே அப்படி நடுங்கியது அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷேகத்துக்கு சங்கை பயன்படுத்துவது என்று கேட்டாலும் சங்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியதுனால வெண்மையானது, சுட்டாலும் வெண்மை தரக்கூடியது. அதனால் மனங்களும் சங்கை போல தான் நிலைத்தன்மையுடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பால், பன்னீர், பஞ்சகவியம் அப்படின்லாம் நிரப்பி அபிஷேகம் செய்கிறதுனால, கங்கையை பாவித்து அபிஷேகம் பண்ணுறதுனால அவங்கவுங்க வசதிக்கேற்ப 108 1008 எண்ணிக்கையில் சங்குகளை பயன்படுத்துகிறாங்க. கார்த்திகை மாதம் இந்த சோமவாரங்களில் சிவாலயங்களில் சங்காபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த சங்காபிஷேகத்தை எடுத்து பண்ணுறதும் நல்லது. அதுக்கு போய் கலந்துக்கிட்டாலே பெரிய புண்ணியம். கார்த்திகை மாதத்தில் இறைவன் அக்னி புலம்பாக இருக்கிறாரு, அவரை குளிர்விக்கிறதுக்கு தான் சங்காபிஷேகம் செய்வாங்க. கார்த்திகை மாதம் சூரியன் பகை வீடான விருட்சகத்தில் சஞ்சரிக்கிறதுனால, சந்திரன் நீச்சத்தில் இருக்கிறதுனால தோஷம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு தான் சங்காபிஷேகம் நடத்தப்படுகிறது. அந்த சங்காபிஷேகத்துக்கு கலந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாக்கி கொள்ளலாம்.
இன்றைக்கி ராசி பலன்களை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி சந்திராஷ்டம், பரணி, கார்த்திகை நட்சத்திரம். மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி நிம்மதி அடையக்கூடிய நாள். ஒரு சில விஷயங்களில் இன்றைக்கி பெருமூச்சு விடுவீங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெருமூச்சை விடுவீங்க. இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இது நடக்கும். பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கிறதுனால உங்களுக்கு செய்கிற வேலைகளில் தடை, பிரச்சனை அப்படிங்கிறத கொடுக்கும். மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கஷ்ட காலங்கள் அப்படிங்கிற வரக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் அது மாற்றி உங்களுடைய சுய சிந்தனையால் முடிவெடுக்கக்கூடிய நல்ல நாளும் கூட. ஆனால் இன்றைக்கி முக்கிய முடிவுகள் பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி எடுக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சந்திராசிரமம்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, அதனால என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், வண்டி வாகனங்களில் கவனமாக இருங்க. தொலைதூர பயணங்கள், இரவு நேர பயணங்கள், புது முயற்சிகள், புது விஷயங்களை எடுக்கிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, அது பண்ணியே ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா மட்டுமே இந்த வெள்ளத்தை உண்பதனால் சந்திராஷ்டமனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிரும். சரிங்களா? இறைவனின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷபராசிக்காரங்க, நட்பு வட்டாரங்கள் விரியக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் ஆதரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நடக்கும். உங்களுக்கு சப்போர்ட்ஸ் நிறையா வரும். இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா, புது விஷயம் பண்ணணுன்னா கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு கரெக்டாக வருவீங்க. ஆனால் ஒரு சில இடத்துல உங்களுக்கு கலந்து ஆலோசிக்கிறதுக்கு ஒரு சிறிய நண்பர் கூட்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதை கொஞ்சம் கலந்து ஆலோசிக்கலாம். அதே மாதிரி பெரியவங்களுடைய ஆசி அப்படிங்கிறது கிடைக்கும், பெரியவங்களுடைய உதவி கிடைக்கும், பெரிய மனிதர்களின் தொடர்புனால் வெற்றிகள் அப்படிங்கிறது குவியும். இன்றைக்கி மாலை நேரங்களில் சந்திராஷ்டமம் அப்படி இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபடுறதும், மற்றவங்க எல்லாம் இந்த சங்காபிஷேகத்திற்கு நீங்கள் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருளை 3 அபிஷேகம், 5 அபிஷேகம் ஒத்தைப்படையில் அபிஷேக பொருளை கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஒரு தேனோ இல்லாட்டினா ஒரு பன்னீர் பாட்டிலோ ஏதோ ஒன்று நம்ம கொஞ்சமாக கொடுக்கலாம். மஞ்சள் தூள், இந்த மாதிரி நம்மளால் என்ன முடியுதோ அது இறைவனுக்கு மனதார கொடுக்கும்போது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு வாசனை திரவியங்கள் கொடுங்க, ரொம்ப நல்லது. வாழ்க்கை அது போல் நறுமணம் வீசும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க, சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள். லக்ஸூரியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நிறைய சொத்து சுகங்களான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு இன்றைக்கி வருவீங்க. நிறைய சொத்து குவிக்கக்கூடிய விஷயங்களும் இன்றைக்கி யோசித்து செயல்படுவீங்க. மேலதிகாரியுடைய பாராட்டு இன்றைக்கி கிடைக்கும். வியாபாரத்தில் இருக்கவங்க, பிஸ்னஸ் என்டர்பிரினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ரீஜனல்லாக உங்களுக்கு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பாக உண்டு. இந்த ப்ராஃபிட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், லாட்ரி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொண்டு போகாதீங்க. அது மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துரும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக சிவபெருமானை வழிபடுறது, நீங்கள் பச்சை நிற துணியை தானம் செய்தாலும் சரி இன்றைக்கி, இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இந்த பச்சை குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் கொடுத்தீங்கனாலும் சரி, இல்லை பால் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாலும் சரி, அபிஷேக பொருளெலாம் நீங்கள் கொடுக்கலாம். அபிஷேக பிரியர் சிவனுக்கு இன்றைக்கி சங்காபிஷேகம்னால உங்களால் முடிஞ்சது பன்னீர் அந்த மாதிரி வாசனை திரவியங்களை கொடுக்கலாம். நிறைய இது இருக்குது, அதுக்கு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. 3 அபிஷேக பொருளை கொடுக்கலாம், 5 அபிஷேக பொருளை கொடுக்கலாம், அப்படின்னு ஒத்தப்படையில் நீங்கள் கொடுக்கலாம். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்க, ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய நாள். லாபத்தை அதிகமாக செய்யக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அமையும். தொழில் நல்ல ஒரு பீக் பொசிஷனுக்கு போகும். அதே மாதிரி இன்றைக்கி கொலீக்ஸை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நீர்நிலைகளில் குளித்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். கடகராசிக்காரங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா வீட்டில் நீங்கள் 3 தடவை கங்காஸ்தானம் பண்ணுங்கள். கங்காஸ்தானம் பண்ணி 3 தடவை எண்ணெய் வச்சு கங்காஸ்தானம் பண்ணுங்கள், ரொம்ப நல்லதை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திர வழிபாடும் அதே மாதிரி சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச 3 அபிஷேக பொருளை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை இந்த கண்டிப்பாக ஏற்படுத்திடுவார். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
சிம்ம ராசிக்காரங்க தாமதம் தடை அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய நாள். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லேட்டாக உங்களுடைய விஷயங்களை பண்ணுறது, அதனால் உங்களுக்கு நிறைய தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொண்டு போவீங்க. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும். இந்த நாளில் உங்களுக்கு எல்லாமே ஃபேவராக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபேவராக இல்லை. இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே புது முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் சில மறதிகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மராசிக்காரங்க மாலை பொழுதுகளில் சிவ வழிபாடு, சங்காபிஷேகம் பார்த்து அது 3 அபிஷேக பொருளை நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் என்ன அபிஷேக பொருளை கொடுக்கலாம் சிம்மராசிக்காரங்க அப்படின்னா, கண்டிப்பாக மஞ்சள் தூள், திருமஞ்சனம், அப்புறம் உங்களுடைய சந்தனம், இந்த மாதிரி 3 அபிஷேக பொருளுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரி நல்ல நிலைமைகளுக்கு வர்றதுக்கு இது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும். விருப்பங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரின வாழ்க்கை இன்றைக்கி கிடைக்கும். நீங்கள் யோசித்த விஷயங்கள் நடக்கும். பழைய உறவுகள், பழைய நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு சந்திப்பீர்கள். உங்களுடைய ரொம்ப நாள் விருப்பங்களை இன்றைக்கி நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் குவியக்கூடிய நாள். விருப்பங்கள்னால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் திங்கக்கிழமை சங்காபிஷேகத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. கன்னிராசிக்காரங்க 3 அபிஷேக பொருளில் நீங்கள் கொடுக்கலாம். முடிஞ்சால் பச்சை ஆடையை தானமாக கொடுக்கறது, இல்லை அந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியல அப்படின்னா பால், தயிர், அப்புறம் உங்களுடைய தேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திடும். கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு எடுக்கின்ற காரியங்கள் தடைகள், தாமதங்கள் அப்படிங்கிறத ஏற்படுத்திவிடும். அதனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. பெரியவர்கள், துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட நீங்கள் கலந்து ஆலோசிப்பது நல்லது. விவசாய பெருமக்களுக்கு இன்றைக்கி நல்ல மகசூல் கிடைக்கும். ஆனால் நிறைய உழைப்புக்கேற்ற பலனை மட்டும்தான் இன்றைக்கி எதிர்பார்க்க முடியும். பாதி பலனே ஏற்படுத்தும் சில பேர்த்துக்கு. மாணவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை நிலை அப்படிங்கிறது இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளை வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசிக்காரங்கள் தயிர், மோர், அந்த மாதிரி தயிர், பால், அப்புறம் பன்னீர், அதெல்லாம் அபிஷேக பொருளாக கொடுக்கலாம். 3, 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் கொடுக்கலாம். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி தேர்ச்சி பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கும். உங்களுடைய மாணவர்களாக இருந்து எக்ஸாமினேஷனை நல்லா பண்ணுவீங்க. சூப்பராக இன்றைக்கி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு ரிசல்ட் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சி பெறக்கூடிய நாள். நிறைய விஷயங்களை தேர்ந்து வருவீங்க. உங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹைஃபையாக தெரியும். அதிகமான வெற்றிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடைநிலையில் இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் இடத்துக்கு வருவீங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிகப்பெரிய வெற்றிகள் கொடுக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி சங்காபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க. சிவனுடைய அருளால் உங்களுக்கு நன்மை அதிக அளவில் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரங்க இந்த மஞ்சள் தூள், திருமஞ்சனம், சந்தனம் போன்ற 3 அபிஷேக பொருளோடு கொடுக்கறது நல்லது. பால், தயிரும் கொடுக்கலாம். இருந்தாலும் இந்த 3 அப்படிங்கிறது சிறப்பானது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குறியக்கூடிய ஒரு நல்ல நாள். எடுக்கின்ற காரியங்களை வெற்றி, நீங்கள் எடுக்கிற விஷயங்களை ஜெயம் அப்படிங்கிறது இருக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகி ஒரு நல்ல விஷயங்களை இன்றைக்கி பண்ணுவீங்க. நிறைய பேர் ஆச்சரியப்படுற விஷயத்த பண்ணுவீங்க. பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா சங்காபிஷேகம் இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த தேன், அப்புறம் பச்சரிசி மாவு, அதே மாதிரி உங்களுடைய பால், அந்த மாதிரி இந்த 3 விஷயம், பால், தயிர், இல்லாட்டினா இந்த அரிசி மாவு, இந்த மாதிரி இந்த 3 விஷயத்த பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலனை இருக்கும். மஞ்சள் தூளும் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்ல பலனை கொடுத்துரும். 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கொடுங்க. ரொம்ப நல்ல பலனாக கொடுத்துரும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி.
மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். இன்றைக்கி உங்களுடைய செய்தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் ஏற்படக்கூடிய நல்ல நாள். உறவு நாள் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய நாள். எல்லாத்துலேயும் உஷாராக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாலோஅப் இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வெற்றிகள் அப்படிங்கிறது குவியக்கூடியதாக இருக்கும். உங்களை ஏற்கனவே கெடுக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கெட்டு போயிருக்கிறதா நீங்கள் கண்கூடையாக நீங்கள் பார்ப்பீங்க. உறவுக்காரங்களால் வந்து இருக்கிற தொல்லைகள் எல்லாமே விலகும். நண்பர்களால் ஏற்பட்ட நஷ்டங்கள் இன்றைக்கி ஈடுகட்டும். நிறைய உழைப்பினால் வெற்றி பெறக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அபிஷேகத்துக்கு 3 பொருளை கொடுக்கலாம். பால், தயிர் அப்படிங்கிறத கொடுக்கலாம். மஞ்சள் தூள் அந்த மாதிரி 3 அபிஷேக பொருளை கொடுங்க. தேன், பன்னீர் அந்த மாதிரி 5, 7, 9 அப்படிங்கிற கணக்கில் கொடுங்க. ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க, கும்பராசி புகழோடைய உச்சத்தில் செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. உங்களை பார்த்து புகழ்வார்கள். நீங்கள் எண்ணுகிற விஷயங்கள் எல்லாமே வெற்றிகள் அப்படிங்கிறது குவியக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அதிகப்படியான படிப்புகளில் ஒரு விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சரியாகும். மாணவர்களுக்கு ஒரு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. புகழின் உச்சாணிக்கு செல்லக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவெடுக்கும். நிறைய முன்னேற்ற பாதையான விஷயங்களை இன்றைக்கி பண்ணுவீங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி போட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெலாம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய சூட்சமங்கள் இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரருக்கு வழிபாடாக சங்காபிஷேகம் இன்றைக்கி இரவு நேரங்களில் சிவன ஆலயங்களுக்கு சங்காபிஷேகம் நடக்கும். 6 மணி 7 மணி 8 மணி கூட நடக்கும். சங்காபிஷேகத்தில் கலந்து நல்ல பலன்கள் காலையிலேருந்தே நடக்கும். காலையிலேருந்து ஒரு 5 அபிஷேக பொருளை கொடுங்க. இல்லை என்னால் அவ்வளோ கொடுக்க முடியலனாலும் 3 அபிஷேக பொருளும் கொடுத்து, நீங்கள் கொடுக்குற அபிஷேக பொருளை விட நீங்கள் எப்படி மனதார கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்திவிடும். மீன ராசிக்காரங்க, கடவுளோட அருளால் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய நற்பலன்கள் ஏற்படுத்த கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க, பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி சிவ வழிபாடு பண்ணுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுடன் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இன்றைக்கி உருவாக்கி கொடுக்கும். அதே மாதிரி குடும்பத்தோடு நீங்கள் கோயில்களுக்கு சென்று வருவது போன்ற விஷயங்களை இன்றைக்கி பண்ணுவீங்க. உங்கள் ஆட்டிடியூடே இந்த கோயில் குளம் அப்படிங்கிறது ஆகிடும். நிறைய நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. இந்த மீனராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறதுக்கு நிறைய சூட்சம வழிபாடுகள் இருக்குது. இன்றைக்கி அபிஷேக பொருளை நீங்கள் கொடுங்க. மீனராசிக்காரங்க பொதுவாகவே இந்த மஞ்சள் துணியை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. எனக்கு அவ்வளோலாம் வசதி இல்லைங்க, அவ்வளோலாம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூள், சந்தனம், அப்புறம் திருமஞ்சனம் அப்படின்னு 3 பொருளை நீங்கள் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பால், தயிர் அப்படிங்கிற பன்னீர் அப்படி கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம்தான். இந்த 3 பொருள் இல்லை அந்த 3 பொருளை கொடுக்கலாம். இல்லை மொத்தமாக சேர்த்து 5, 7, 9 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப சுபீட்சமான நல்ல பலன்கள் கொடுக்கும். இந்த சங்காபிஷேகம் பார்க்கும்போது பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது விலகும். கடனால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் கடன்லேருந்து மீண்டு வருவீர்கள். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. நிறைய செல்வங்களை குவிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நிறைக்கும் கண்டிப்பாக நடக்கும். மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்வீர்கள். அதிகமான மகசூல் கிடைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மகசூல் கிடைக்கும். நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இன்றைக்கி கண்டிப்பாக கொடுத்துரும். மாலை பொழுதுகளில் சிவாலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதை ஏற்படுத்திவிடும். இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெறக்கூடிய விஷயங்களாக அமைய வேண்டும். கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் பெற எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.